வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் உங்களோட பொதுத் தேர்வை நாளைக்கு ரைட் பண்ண போகிறீங்க. எல்லாருமே பப்ளிக் எக்ஸாமை சிறப்பாக ரைட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஒரு ஆல் த பெஸ்ட். எல்லாருமே நல்லா ரைட் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்த்து கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே எல்லா கொஷின்ஸும் ரைட் பண்ணுங்கள். ஏற்கனவே நீங்கள் எல்லா கொஷின்ஸும் படிச்சுட்ருப்பீங்க. நீங்கள் படித்ததுலேருந்து தான் கேள்விகள் கேட்க போகிறாங்க. அதனால் எந்த விதமான பயமின்றி அழகாக நீட்டாக ரைட் பண்ணுங்கள். ஏற்கனவே பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் கொடுத்துட்டு அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தமிழ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புக் பேக் கொஷின்ஸ் தான் நிறைய கேட்பாங்க. அதனால் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாருமே ஒரு வருஷமாக படிச்சிருப்பீங்க. அந்த கொஷின்ஸை நீங்கள் தெளிவாக அங்கே போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக கொஷினை படித்து பார்த்து ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல், தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய பேருக்கு வரலாம். அதனால் அந்த ஸ்பெல் மிஸ்டேக்கை தவிர்த்து நீங்கள் சிறப்பாக எழுதினாலே தமிழில் பார்த்திங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பரை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் ப்ரீவியஸ் இயரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின்ஸே நல்லா படிச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு கொஷினாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் 11th பப்ளிக் எழுதிருப்பீங்க. அதே பேட்டர்ன் தான், எந்த விதமான மாற்றமும் இல்லை. டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 5 or 4 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இன்சைடு வரும். இன்சைடு 1 மார்க்ஸை செய்யுள்லேருந்து கேட்பாங்க, அப்புறம் ஆசிரியர் குறிப்பிலேருந்து கேட்பாங்க, அப்புறம் உரைநடையில் எதனா ஒரு பாக்ஸ் மாரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாக்ஸில் இருந்து கேட்பாங்க. அந்தமாரி இடத்துல இருக்க 1 மார்க்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 15th கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது எவற்றை, தொன்மம் விளக்கம் தருக, எத்தி செயலும் சோறு தட்டாது கிட்டும். அப்புறம் பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் உரைநடையில் குருவினா சிறுவினாலிருந்து இன்சைடு வர வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ஒவ்வொரு உரைநடையிலையும் பார்த்தீங்கன்னா புக்கு இன்சைடை கொஞ்சம் படித்து பாருங்கள். நீங்கள் அப்படி படித்தாலே நீங்கள் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயர் உரைநடையில் இருக்க கொஷின்ஸை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இதில் இயல்பு வழக்குகளை கலையியல் வழக்குகளாக மாற்றப்பவை எவை, இதெல்லாம் புக்கு இன்சைடு கொஷின். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். எழுத்தாணின் வகைகள் யாவை, பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும், சான்று தருக. இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டீரியல்ஸ், உங்களோட பென் பென்சில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போயே எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு அவசரமாக எதையும் எடுத்து வைக்காதீங்க. ஆல் டிக்கெட்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க மறக்காமல். கச்சிஃப் வேணா கூட எக்ஸாம் ஹாலில் கச்சிஃப் எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் இரேசர் அந்த ஷார்ப்னர்லாம் அந்த பேப்பர்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறங்க. இல்லை உங்களை அங்கே ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க, அது பிரச்சனை இல்லை. பேனா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நல்லா எழுதி பழக்கமான பேனாவை எடுத்துகிட்டு போங்க. யாரும் புது பேனாலாம் வாங்கிட்டு போகாதீங்க. அதனால் அந்த விஷயம்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரிவு 3 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இந்த 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட மொழி ஆழ்வம் பகுதியிலேருந்து ஒரு ஜென்ரல் 2 மார்க், பகுபதர் இலக்கணம், புணர்ச்சி விதி அதெல்லாம் கேட்பாங்க. 22வது கொஷின் பொறுத்த வரைக்கும் மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்ததுக்கு தலை தழை தழை. 23வது பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக, பகுபதர் உறுப்பு இலக்கணம் தருக, ஈந்த பேசுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி தருக, தனியாழி அருங்கானம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலை சொல்லாக்கம் தருக, பாஸ்போர்ட் ஃபோல்டர். 26வது கொஷின் பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள். 27வது பார்த்தீங்கன்னா வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. அப்புறம் 28வது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. 29வது கொஷின் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. 30வது கொஷின் பார்த்தீங்கன்னா மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இதெல்லாம் உங்கள் புக்கு பின்னாடியே இருக்கும். ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் எக்ஸசைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிலாம் உங்கள் செய்யுளுக்கு பின்னாடி இருக்கும். அந்த கேள்விலாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பகுதி 3 பிரிவு 1 பார்த்தீங்கன்னா சிறுவினா செய்யுள் பகுதியிலிருந்து பாண்டியரின் சங்க காலத்தில் கொலுவிருந்தாய், சங்கத்தில் கொலுவிருந்தாய் என்று சிற்பி கூறுவதன் பொருள் யாது, ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோ உறவு வேண்டும் என்கிறார், வாடை காலத்தில் கோவலர் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிசய மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நதி கூறுகிறார். 2வது பிரிவு 2 பார்த்தீங்கன்னா சங்க பாடல்களில் ஒளிக்கோலம். அப்புறம் நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள். மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிற்பதற்கு செய்தி உருவாக்கி தருக. தாழ்வழி குடும்பம் குறித்து பக்தவச்சல பாரதி கூறும் கருத்துக்களை விவரிக்கவும். இந்த கேள்விலாம் பார்த்துக்கோங்க. பிரிவு 3 பொறுத்த வரைக்கும் அணி விளக்கம்லாம் கேட்பாங்க. ஏகாதச உருவக அணி, உங்கள் புக்கில் இருக்க அணிலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. திருக்குறளில் இருக்க அணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டுக, மையக்கருத்துடன் ஏற்புடைய 3 நயங்கள் தான் கேட்பாங்க. அப்புறம் பழமொழி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓனாக தான் ரைட் பண்ண போகிறீங்க. அந்த பழமொழிக்கான அர்த்தம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வெண்பாவிற்கான இலக்கணம் யாது, பாடான் திணையை சான்றுடன் விளக்குகன்னு கேட்டுருக்காங்க. அப்புறம் தமிழாக்கம் தருக, ஒரு பேரா கொடுத்துட்டு அதை தமிழாக்கம் தருகன்னு கேட்பாங்க. இதெல்லாம் உங்கள் புக்கு பின்னாடி இருக்கிற கேள்வி தான் கன்ஃபார்ம் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நெடுவினா பொறுத்த வரைக்கும் கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக.
திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக. அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா செய்யுள்லேருந்து திருக்குறள் மட்டும்தான் வந்திருக்கும். நம்மளுக்கு கொஷின் பேட்டர்னே எப்படி வருஷம் வருஷம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செய்யுள்லேருந்து 2 கேள்வி வரும், உரைநடையிலேருந்து 2 கேள்வி வரும், விரிவானம் துணைப்பாடத்திலிருந்து 2 கேள்வி கேட்பாங்க. ஆனால் இதில் பாருங்கள், கவிதை நடையை கட்டமைக்கும் இது வந்து ஃபஸ்ட் லெசன் உரைநடை கேள்வி. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் வந்து செய்யுள் பகுதி தான். ஆனால் அவங்க வேறு எந்த செய்யுள் பகுதியிலேருந்து கேள்வி கேட்கல. அதனால் கொஷினை எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். நீங்கள் ஒரு 5 லெசன் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை போய் பார்த்துக்கோங்க. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து இந்த கொஷின்லாம் க்ரியேட்டிவாக நீங்களே எழுத வேண்டியதான். மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்றும் கூட்டினை சான்றுடன் கட்டுரையாக்குக. அப்புறம் கோடை மழை, இந்த கதையெல்லாம் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கதை. பாரதியின் கடிதம், மொழிப்பற்று சமூகப்பற்று, அதை எழுத பாருங்கள். அப்புறம் பகுதி 5 பொறுத்த வரைக்கும் தெய்வமணி மாலை பாடலும் சினம் என முடியும் குறள் அது கேட்டிருக்காங்க. இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு ஒரு டைம் பார்த்துட்டு, இப்போ எதுவும் புதுசாலாம் எதுவும் படிக்காதீங்க. நீங்கள் படித்ததே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லா சாப்பிட்டு வேலையாக வந்து தூங்கிட்டு காலைல ஒரு 3 அல்லது 4 o'clock எழுந்து படிக்க பாருங்கள். ஏன்னா சாப்பிடாமலாம் போகாதீங்க, காலையிலையும் சாப்பிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே எழுதுகிற அளவு எனர்ஜி வேணும். தமிழ்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதிட்டே இருக்கணும், நீங்கள் வச்ச கை எடுக்கக்கூடாது. அப்படி எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எந்த கொஷின்ஸும் விடாதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.